ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/2/2025 மாசி மாதம் 2ஆம் நாள், குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:32 சூரிய அஸ்தமனம் மாலை 6:14. இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:41 வரை பூரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10:21 வரை தேய்பிறை த்விதியை, அதன் பின்பு திருதியை திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான பலன்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆக எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக மேஷராசியினருக்கு இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக மாற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அது செய்தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை மனமார வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அற்புதமாக இருக்கின்றது இந்த நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான
சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆக இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்க வணங்க உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் தேடி வரும். செய்தொழிலிலே நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பண உதவி ஆகட்டும், தொழில் ரீதியாக நீங்கள் ஏதேனும் யாரிடமும் உதவி கேட்டிருந்தால் அந்த உதவிகள் ஆகட்டும், இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு உற்றார் மூலமும் உறவினர் மூலமும் நண்பர்கள் மூலமும் உதவிகள் தேடி வருகின்றன. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் சிம்மராசினருக்கு அருமையாக இருக்கின்றது இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். அவ்வளவுதான், நிற்காது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். திடீர் பணவரவு உண்டாகும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இறைநாமத்தை அதிகம் உச்சரித்து கொண்டே இருங்கள். கோவிலுக்கு செல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள். இவற்றையெல்லாம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட வழிபட மேலும் நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும், வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும், பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும், பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள், கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். கடன் நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், அதன் பிறகு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். இவர்களையெல்லாம் வணங்கி நலம் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். சந்திராஷ்டம பாதிப்புகள் குறையும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். யோகமான மாற்றமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கடன் வாங்கக்கூடாது. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனையிலே தலையிடக்கூடாது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அனைவரும் மகாலட்சுமி தாயாருடைய கருணையினாலே இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். கோவில் என்பது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கம். கோவிலில்லா ஊரிலே குடிபுக வேண்டாம் என்ற பழமொழியே உண்டு. ஒரு இடத்திலே கோவில் என்பது ஒன்று வந்தால் அந்த ஊரே சுபிக்ஷமாகிவிடும். இப்போது கூட பாருங்கள், ஒதுங்கி இருக்கின்ற ஒரு நகராக இருக்கும். அந்த நகரிலே ஒரு லேஅவுட் போடும்போது என்ன செய்வார்கள்? அருகிலே கோவில் இருக்கின்றது என்று சொல்லித்தான் விளம்பரமே செய்வார்கள். ஏனென்றால் கோவில் என்பது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் சமன் செய்வது. அதனால்தான் கோவில் இல்லா ஊரிலே குடிபுக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு கோவில் வந்ததென்றால் அந்த பகுதியே செழிப்பாகிவிடும். இதுதான் ஆலயத்தினுடைய அற்புதமான தத்துவம். இது தெரியாமலா நம்முடைய மன்னர்கள் எல்லோரும் ஆலயத்தை கட்டினார்கள். எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ ஆலயங்களை கட்டினார்கள். திருமலை நாயக்கருடைய பெருமையை இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஒரு சில பகுதிகள் சொல்லி கொண்டிருக்கின்றது. ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை தஞ்சை பெரிய கோவில் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது.
அதேபோல் சேர மன்னர்களுடைய பெருமைகளை அவர்கள் கட்டிய ஆலயங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. இப்படி கோவில்கள் நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கங்கள். கோவில்கள் இல்லாமல் நாம் இல்லை. கோவில் என்பது நம்முடைய மனக்குறை தீர்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வயிற்றுக்குறை, அதாவது பசி தீர்க்கின்ற இடங்களாக இருக்கின்றது. எத்தனையோ வறியவர்கள், அவர்களுக்கு அன்னதானங்கள் நடக்கின்றது அனுதினமும் கோவிலிலே என்றால், கோவில் இல்லை என்றால் அவர்கள் எல்லாரும் எங்கு போய் சாப்பிடுவார்கள்? ஆகவே அன்னதானம் மற்றும் நம்முடைய மனதுக்கு தெம்பை தருகின்ற ஆலய தரிசனம் இவற்றையெல்லாம் தருவது கோவில்கள். ஆக இப்படிப்பட்ட கோவில்களிலே பல உண்டு. சிறிய கோவில், பெரிய கோவில் என்று எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றது. இந்த கோவில்களிலே மண்டபம் என்ற ஒன்று உண்டு. மண்டபம், கோவில் மண்டபம் என்று சொல்வார்கள். இந்த கோவில் மண்டபங்களை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கோவில் மண்டபங்கள் எத்தனை இருக்கின்றது, அதனுடைய வகைகள் என்ன, எதற்காக இருக்கின்றது, அதையெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கோவில் மண்டபம் என்றால் பலருக்கும் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இவைதான் நினைவுக்கு வரும். ஆனால் பாரம்பரியமும் பழமையும் மிக்க கோவில்களிலே மண்டபங்கள் எத்தனையோ வகைகள் உண்டு. அந்த மண்டபங்கள் எல்லாம் என்ன என்பதைத்தான் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நிருத்த மண்டபம், 16 கால் மண்டபம், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், ஸ்நபன மண்டபம், கேய மண்டபம், வாத்திய மண்டபம், முக மண்டபம், சோபன மண்டபம், கோபுர துவாரசாலா மண்டபம், ஆஸ்தான மண்டபம், யாக மண்டபம், புஷ்ப மண்டபம், பூஜை மண்டபம், விஜய மண்டபம், சுற்று மண்டபம், உத்தியான மண்டபம், வள்ளி மண்டபம், சூரண மண்டபம், நறுமண கலவை மண்டபம், நீராழி மண்டபம், கந்த மண்டபம், ஆபரண மண்டபம், மஞ்சன மண்டபம், அலங்கார மண்டபம், வசந்த மண்டபம், உபசார மண்டபம், முரசு மண்டபம், தமிழ் வேத பயிற்சி மண்டபம், தமிழ் ஆகம மண்டபம், புராண விரிவுரை மண்டபம், தீட்சை மண்டபம், வீணா மண்டபம், கொடியேற்ற மண்டபம், தேர் மண்டபம். இத்தனை மண்டபங்கள் இருக்கின்றது மண்டபங்களிலேயே. இந்த மண்டபம், ஒவ்வொரு மண்டபத்தை படிக்கும் போதே அதிலே என்ன பயன் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி எத்தனையோ மண்டபங்கள் இருக்கின்றது. இந்த மண்டபங்களை எல்லாம் கட்டி அதனதன் மூலமாக நிறைய நற்பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் நம்மை ஆண்ட மன்னர்கள் எல்லோரும். மாதம் மும்மாரி பெய்ததா என்று கேட்கின்றார் என்றால் அவர் சும்மா கேட்கவில்லை. மாதம் மும்மாரி பெய்தால் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்று அர்த்தம். அமைச்சரிடம் கேட்டு தெளிவு பெறுகின்றார். மாதம் மும்மாரி பெய்கின்றதா மன்னரே? பெய்கின்றது என்று அவர் சொன்னால், ஆம், நாம் நல்ல வழியிலே நடக்கின்றோம் என்று மன்னர் புரிந்து கொள்வார். மேலும் நல்ல வகையிலே நடப்பதற்கு தன்னை தயார் செய்து கொள்வார். அப்படி அமைச்சர் இல்லை என்று சொன்னால், நாம் ஏதோ தவறு செய்கின்றோம், நம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்து கொள்வார். இதுதான் மாதம் மும்மாரி பெய்கின்றதா என்று மன்னர் அமைச்சரை கேட்டதற்கு அர்த்தம். ஆகவே நம்மை ஆண்ட மன்னர்கள் எல்லோருமே யாரோ ஒரு சிலர் வழி தவறி செய்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மன்னர்கள் நம்முடைய சமயத்தையும் தன்னுடைய மக்களையும் நேசித்தார்கள். நேசித்து ஆலயங்களை உருவாக்கி அதன் மூலம் நல்ல பணிகளை எல்லாம் செய்தார்கள். ஆலயங்கள் என்பது நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட ஒரு அற்புதமான உன்னதமான விஷயமாகும். ஆகவே அதனால்தான் ஆலயங்களை கட்டி ஆலயத்தின் மூலமாக நற்பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் நம்மை ஆண்ட மன்னர்கள். ஆகவே இப்போதும் நிறைய ஆலயங்கள் இருக்கின்றது. இந்த ஆலயங்களை எல்லாம் கட்டி நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மன்னர்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு நமஸ்காரங்களை சொல்லிக்கொள்வோம். அவர்கள் விட்டு சென்ற ஆலயங்களை நல்ல நிலையிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். ஆலய தூய்மை என்பது அகத்தூய்மை. ஆகவே ஆலயங்களை தூய்மையாக வைத்துக்கொள்.
ஆலயங்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு நம்முடைய தர்மத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.